நெட்வொர்க்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பீரங்கியா மாறி இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல என்ன கோவத்துல இருக்கிறாரோ தெரியல. டிடிவி தினகரன் மேல என்ன வன்மத்துல இருக்கிறாரோ நம்மளுக்கு தெரியலப்பா. அவங்களுடைய வேட்பாளர்களை மட்டும் தான் வேன்ல ஏறக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு, ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. ஜோலார்பேட்டையில தன்னுடைய வேட்பாளர் கே.சி. வீரமணியை ஆதரித்து பேசின எடப்பாடி பழனிசாமி ஏன் திருப்பத்தூர் வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகியான ஞானசேகரனை தன்னுடைய வேன்ல ஏத்தல அப்படின்னு பேசப்படுது. இது இங்க மட்டும் தான் நடந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதே போல இன்னொரு சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கு. சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளரை தன்னுடைய வேன்ல ஏத்தி இருக்கிறாரு. அதே காரைக்குடி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக காரைக்குடி வேட்பாளரை தன்னுடைய வேன்ல ஏத்தல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. சோ இதனால கூட்டணி அப்படின்னு வந்துட்டா நாங்க எல்லாரும் ஒண்ணு, ஆனா எங்களுக்கு மனசு ரீதியா வந்துட்டா நாங்கெல்லாம் வெவ்வேறு அப்படின்னு பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி ரிவெஞ்ச் எடுக்கிறாராப்பா அப்படின்னு கேட்டா ஆல்மோஸ்ட் அததான் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நஞ்செல்லாம் பேசவே இல்லைங்க. கூட்டணி வரதுக்கு முன்னாடி அவ்வளவு பேச்சு பேசினாரு, அவ்வளவு ஆட்டாடி இருக்காரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டாரா? இன்னும் சொல்ல போனா கூட்டணிக்குள்ள வந்துட்டா கூட சீட்டு பிரிப்பாங்கல்ல, இதுல டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்தித்தா கோரிக்கை வச்சாருங்க. நீ கூட்டணிக்கு நான் தானே தலைவர், என்கிட்ட இவங்களை யார வந்து நிக்கல. சோ அதனால இப்ப என் வேலையை காட்டுவல அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் ரிவெஞ்ச் எடுத்தாரா அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்த கூட்டணி தர்மம் அப்படின்னு வந்துட்டா இங்க கட்சி வேறுபாடுகளை பார்க்க கூடாது. அவங்களும் உங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தான், அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தன்னுடைய கட்சி வேட்பாளர்கள் ஜெயிச்சா மட்டும் போதும், அவங்கள மட்டும் ஹைலைட் பண்றாரு. போனா போதுன்னு தானே எங்களை என்ன பண்றாரு, ஆதரிக்கிறாரு. போனா போதுன்னு அந்த வேட்பாளர்களுக்கு குக்கர் சின்னத்துல வாக்களிங்கப்பா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி எங்க கட்சி வேட்பாளரை பார்த்திருந்தா அவருக்கு எப்படி ஸ்ட்ராங்கா ஒரு வாக்கு சேகரிக்கிறாரோ அதே போலதான் எங்களுக்கு சேகரிக்கிறாரு. இப்ப கூட்டணி கட்சி தலைவரே இப்படி வந்து உங்களை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, உங்களுக்கு வாக்கு சேகரிக்க மாட்டாரு, என்னப்பா அப்படின்னு நாளை பின்ன நிர்வாகிகள் எங்களை கேள்வி கேட்கறாங்களே, நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு வேட்பாளர்களும் என்ன பண்றாங்க, அதிருப்தி இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் டிடிவி தினகரன் காதுக்கு போன உடனேயே போன் எடுக்கிறாரு, அடிக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பிக் பண்ணல. ஒருவேளை இதனால கூட எடப்பாடி பழனிசாமி பிக் பண்ணாம இருக்கிறாரா அப்படின்னு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி மேல கோபமா இருக்கிறாரு. ஆக மொத்த இவங்க கூட்டணி அப்படின்னு பேருக்கு தான் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா மனசு ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ சேரல. ஆப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கூட்டணி பிரியலாம் அப்படின்னு கூட பேசப்படுது. என்னதான் நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஆதரிக்கிற இந்த விவகாரத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.